நீலாம் மனுஷனா இல்ல ராட்சசனா? உன் சுயநலத்துக்காக எவ்வளவு பேரை பழி வாங்குவ? உன் சுயநலத்துக்காக கட்டின பொண்டாட்டி, கூட பிறந்த தங்கச்சின்னு எல்லாரோட வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டியடா. உன் தங்கச்சி மனசு இவ்வளவு தூரம் வேதனைப்படுதுன்னு யோசிச்சு பார்த்தா நீ உண்மையை சொல்லியிருந்திருப்பல. என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்ட. ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னையும் சக்தியும் சேர்ந்து வாழ விடாம பிரிச்சுட்ட. எந்த தப்பும் பண்ணாத செல்விய எவ்வளவு வேதனைப்படுத்தின. இந்த உலகத்துல நீ யாருக்காச்சும் உண்மையா இருந்திருக்கியா? வாழ்க்கையில சந்தோஷம்னா என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் விட்டு கொடுக்கறதும் தான். ஆனா நீ உனக்காக எல்லாரோட சந்தோஷத்தையும் அழிச்சிட்ட. செல்வி உன்னோட தங்கச்சி தானே. அவ கஷ்டப்படுறத எப்படி உன்னால தினம் தினம் சகிச்சுக்க முடிஞ்சது? அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி இவ்வளவு தப்பு பண்ண முடியுது? நான் என் கூட பிறந்த அண்ணனு கூட நம்பல, ஆனா உன்னை நம்பினேன். நீங்க சொன்ன இடத்துக்கு பணத்தோட வந்த உங்களை போய் காதலிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு. தென்னரசுக்கு அப்படி ஆனதுக்கான காரணம் சேரன் தான். அத அவர் வாயிலே சொன்னாரு. என்னடா செய்யறா இதெல்லாம்? இப்ப கூட என்னால நீதான் இதெல்லாம் செஞ்சேன்னு நம்பவே முடியல. நீ சொன்னதுக்காக தான் என் மேல உயிரே வச்சிருந்த வேலு கூட வாழவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். சேரன் எப்பயுமே என் நல்லதுக்காக தான் யோசிப்பான்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாத்துக்கும் சம்மதிச்சனே, அதுக்கு நீ கொடுத்திருக்க பரிசா இது. செல்விக்காக ஜெயிலுக்கு போன வேலு எங்க? ஆனா சொந்த தங்கச்சிகளோட வாழ்க்கையை அழிச்சிட்டு சுயநலமா இருக்கிற நீ எங்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உன்னால நான் எந்த தப்புமே பண்ணாத வேலுவ எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு தெரியுமா? அவர் குழந்தைய அவர்கிட்ட இருந்து பிரிச்சு இப்ப வரைக்கும் அவரோட பிள்ளை யாருன்னே சொல்லாம மறைக்க வச்சிருக்க. மீனா என்னடா பாவம் பண்ணா? அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. சரி, எல்லாத்தையும் விடு. தென்னரசு ஏன் அப்படி பண்ண சொல்லு. உனக்கும் அவனுக்கும் தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்புறம் ஏன் தென்னரசு அப்படி பண்ண சொல்லு. எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு. தென்னரசு அத கண்டுபிடிச்சிட்டான். அவன் மீனா கிட்டயும் அப்பா கிட்டயும் இத சொல்லிடுவேன்னு மிரட்டினான். எங்க உண்மையை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவானுங்கிற பயத்துல தான் நான் அவன் அப்படி செஞ்சேன். இனிமேல் எனக்கு சக்தி, நீ, செல்வி, நீங்க 3 பேரும் தான் பிள்ளைங்க. நீ பெத்தவங்களுக்கும் உண்மையா இல்ல, கட்டினவளுக்கும் உண்மையா இல்ல. நவீன், இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.